जानकीकान्तस्मरणं जय जय राम राम। अथ सप्तषष्टितमः सर्गः। एवमुक्तस्तु हनुमान् राघवेण महात्मना सीताया भाषितं सर्वं न्यवेदयत राघवे। மகாத்மாவான ராமர் இவ்வாறு கூறவும் ஹனுமார் சீதை கூறியதையெல்லாம் அவரிடம் தெரிவித்தார். இவ முக்தவதி தேவி ஜானகி புருஷர்ஷப பூர்வவிருத்தம் அபிஜானம் சித்ரகூடே யதாகதம். புருஷோத்தமரே, ஜானகி தேவி சித்திரகூடத்தில் முன்பு நிகழ்ந்த இந்த செய்தியை நடந்தபடி அடையாளமாகச் சொன்னார். சுகசுப்தா த்வயா சார்த்தம் ஜானகி பூர்வமுத்திதா வாயசசகதோத்பத்ய வீரராதஸ்தனாந்தரே பர்யாயேண ச சுப்தஸ்த்வம் தேவ்யங்கே பரதாக்ரஜ புனश्च கில பக்ஷீச தேவ்யா ஜானயதி வ்யதாம். புனః புனருபாகம்ய விரராதபிருஷம் கில ததஸ்த்வம் போதிதஸ்தஸ்யாஹ சோஹ்னிதேன சமுக்ஷிதஹ. உங்களுடன் கூட இருக்கையில் சுகமாக நித்திரை செய்துவிட்டு ஜானகி தேவி முன்னதாக விழித்தெழுந்தாள். காக்கையொன்று பறந்து வந்து அவளுடைய மார்பினில் திடீரென காயப்படுத்திற்று. பின்பு தேவியின் மடியில் சாய்ந்து நீங்கள் உறங்கினீர்கள். மறுபடியும் அதே பறவை தேவிக்கு துன்பம் விளைவித்தது. அடிக்கடி வந்து மேல் பாய்ந்து அது மிகவும் புண்படுத்திற்று. அப்பொழுது அவளுடைய இரத்தத் துளிகளால் நனைந்து நீங்கள் விழித்து கொண்டீர்கள். வாயசேன ச தேனைவ சததம் பாத்தியமானயா போதித கில தேவ்யாத்வம் சுகசுப்தேஃ பரந்தப. தாம் ச திருஷ்ட்வா மகாபாகோ தாரிதாம் ச ஸ்தனாந்தரே ஆஷீவிஷ இவ க்ருத்தோ நிஸ்வசன்னப்யபாஷதாः நகாக்ரைः கேன தே பீரு தாரிதம் து ஸ்தனாந்தரம் கஹ் கிரீடதி சரோஷேண பஞ்சவக்திரேண போகினா. பகைவரை வாட்டுபவரே, நன்றாக தூங்கிய நீங்கள் அந்த காக்கையால் இடைவிடாது துன்புறுத்தப்பட்ட தேவியால் எழுப்பப்பட்டீர்கள். பெருந்தோள் படைத்தவரே, அவள் மார்பில் காயப்பட்டிருப்பதைக் கண்டு நீங்கள் கோபத்துடன் பாம்பு போல சீறி இப்படி பேசினீர்கள். பயந்தவளே, உன்னுடைய மார்பில் கீறியது யார்? கோபங்கொண்ட 5 தலை நாகத்துடன் விளையாடுபவன் யார்? நிரீக்ஷமான சகசா வாயசம் சமவைக்ஷதாக நகைஸ் சருதிரைஸ்தீக்ஷ்ணைः தாமேவாபிமுகம் ஸ்திதம் சுதः கிலச சக்ரஸ்ய வாயசः பததாம் வரஹ தராந்தரச்சர சீக்ரம் பவனஸ்ய கதௌ சமஹா. உடனே நீங்கள் 4 பக்கமும் பார்த்து இரத்தம் தோய்ந்த கூரிய நகங்களுடன் அவளுக்கு எதிரில் இருந்த காக்கையை கண்டீர்கள். பறவைகளில் சிறந்த அந்த காக்கை இந்திரனுடைய மகன். பறப்பதில் காற்றுக்கு நிகரானது. ஆகையால் அது சீக்கிரமே ஓடி பூமிக்குள் மறைந்து விட்டது. ததஸ்தஸ்மின் மகாபாகோ கோபசம்வர்த்திதே க்ஷணஹ வாயசே த்வம் கிருதா க்ரூராம் மதிம் மதிமதாம் வர. சதர்ப்பம் சம்ஸ்தராத்கிருஹ்ய பிரம்மாஸ்திரேண ஹ்யயோஜயः சதீப்த இவ காலாக்னிர் ஜஜ்வலாபிமுக ககம். மதிமான்களில் சிறந்தவரே, பெருந்தோள் படைத்தவரே, அதன்பின் நீங்கள் கோபத்தால் கண் சுழன்று அந்த காகத்தின் விஷயத்தில் ஒரு கடுமையான தீர்மானத்தை செய்தீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் தர்பாசனத்திலிருந்து ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஓதினீர்கள். காக்கை மேல் விடப்பட்ட அது ஊழி தீ போல எரிந்தது. क्षिप्तवांस्त्वं प्रदीप्तं हि दर्भं तं वायसं प्रति ततस्तु वायसं दीप्तः सदर्भोऽनुजगामः. सपित्रा च परित्यक्तः सुरैश्च समहर्षिभिः त्रीन् लोकान् सम्परिक्रम्य சாதாரம் நாதிகச்சதி. அப்படி எரியத் தொடங்கிய அந்த புல்லை நீங்கள் காக்கையின் மேல் ஏவினீர்கள். அந்த தர்பை புல் எரிந்து கொண்டு காக்கையை துரத்தலாயிற்று. அந்த காக்கை 3 உலகங்களிலும் சுற்றி தன் தந்தையாலும் தேவர்களாலும் முனிவர்களாலும் கைவிடப்பட்டு காப்பாற்றுவார் எவரையும் காணவில்லை. புனரேவாகதஸ்ரஸ்த
त्वत्सकाशमरिन्दम सतं निपतितं भूमौ शरण्यः शरणागतं वधार्हमपि काकुस्थ कृपया पर्यपालयः. காகுஸ்தரே, பகைவரை அடக்குபவரே, அது மறுபடி பயந்து நடுங்கி உமது முன்னிலைக்கே வந்தது. உம்மை சரணடைந்து விழுந்து கிடந்த காக்கையை சரணளிக்கும் இயல்புள்ள நீங்கள் அது கொல்லத் தகுந்ததாயிருந்தும் கருணையால் காப்பாற்றினீர்கள். மோகமஸ்திரம் ந சக்யந்து கர்த்துமித்யேவ ராகவ பவான்ஸ்தஸ்யாக்ஷி காக்கஸ்ய ஹினஸ்தி ஸ்ம சதக்ஷிணம். ராமத்வாம் ச நமஸ்கிருத்ய ராஜ்ஞே தசரதாய ச விசிருஷ்டஸ்து ததா காக்கः பிரதிபேதே ஸ்வமாலயம். ராகவரே, அப்படிப்பட்ட நீங்கள் அஸ்திரம் வீண் போக மாட்டாது என்று சொல்லி அந்த காக்கையின் வலது கண்ணை அழித்து விட்டீர்கள். ராமா, அதன் மேல் அக்காகம் உங்களுக்கும் தசரத மகாராஜருக்கும் வணக்கம் செலுத்தி விடை பெற்று தனது இருப்பிடம் போய் சேர்ந்தது. ஏவமஸ்திரவிதாம் சேஷ்டः சத்வவான் சீலவானபி கிமர்த்தமஸ்திரம் ரக்ஷஸ்ஸு ந யோஜயதி ராகவः. ந நாகானாபி கந்தர்வா நாசுரா ந மருத்கணாः ந ச சர்வே ரணே சக்தா ராமம் பிரதி சமாசித்தும். இவ்வாறு அஸ்திர வித்தையறிந்தவர்களில் சிறந்த ராமர் உடல் வன்மையும் உள்ள பண்பும் உடையவராக இருந்தும் எந்த காரணத்தால் அரக்கர்கள் மேல் அஸ்திரம் தொடுக்காமல் இருக்கிறார்? நாகர்களல்லர், கந்தர்வர்களல்லர், அசுரர்களல்லர், மருத்கணங்களல்லர், யாவரும் கூடினாலும் போரில் ராமரை எதிர்க்க வல்லவர்களாக மாட்டார்கள். தஸ்ய வீரியவதः கஷ்டித் யத்யஸ்தி மயி சம்பிரமः க்ஷிப்ரம் சுனிஷ்சிதைர்பாணைர் ஹன்யதாம் யுதி ராவணः. வீரரான அவருக்கு என்னிடம் சிறிதேனும் பரிவு இருக்குமேயானால் கூறிய பாணங்களால் ராவணனை விரைவில் போரில் கொல்லட்டும். பிராதுராதேசமாஜ்ஞாய லக்ஷ்மணோ வா பரந்தபः ச கிமர்த்தம் நரவரோ நமாம் ரக்ஷதி ராகவः. சத்ருக்களை எரிப்பவரும் ரகுகுலத்தில் பிறந்த புருஷ சிரேஷ்டருமாகிய அந்த லக்ஷ்மணரும் தான் தனது அண்ணாவுடைய கட்டளையை பெற்று என்னை ஏன் காப்பாற்றாதிருக்கிறார்? சக்தௌ தௌ புருஷவ்யாக்ரௌ வாயுவக்னி சமதேஜசௌ சுராணாமபி துர்தர்ஷௌ கிமர்த்தம் மாம் உபேக்ஷதः. ஆற்றல் படைத்தவர்களும் வாயுவும் அக்னியும் போன்ற வலிமையுள்ளவர்களும் தேவர்களும் கண்டு அஞ்சக்கூடியவர்களுமான அவர்கள் ஏன் என்னை புறக்கணிக்கின்றனர்? மமைவ துஷ்கிருதம் கிஞ்சின் மகதஸ்தி ந சம்சயः சமர்த்தௌ சகிதௌ யன்மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ. வைதேஹ்யா வச்சனம் ஸ்ருத்வா கருணம் சாஸ்ருபாஷிதம் புனரப்யகமார்யாம் தாமிதம் வச்சனமப்ரவீத். பகைவர்களை வாட்டக்கூடிய சக்தி படைத்த அந்த இருவரும் என்னை கவனியாமல் இருப்பதால் என்னிடம் ஏதோ பெரிய பாபம் இருக்க வேண்டும். கண்ணீர் பெருக்கி இறக்கப்படும்படி இவ்வாறு வைதேகி கூறியதை கேட்ட நான் அவளுக்கு மீண்டும் பின்வருமாறு கூறினேன். त्वच्छोक विमुखो रामो देवी सत्येन तेषपे रामो दुःखाभिभूते तु लक्ष्मणः परितप्यते कथञ्चित् भवती दृष्टा न कालः परिशोचितम् इमं मुहूर्तं दुःखानाम् अन्तं द्रक्ष्यसि भामिनी. தேவி, உங்களை பிரிந்த சோகத்தால் ராமர் செயலற்று இருக்கிறார். சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், ராமர் துக்கத்தில் மூழ்கியிருப்பதால் லக்ஷ்மணரும் பரிதவிக்கிறார். பெண்ணரசியே, எப்படியோ உங்களை கண்டுவிட்டேன். இது துக்கப்படுவதற்கு சமயமன்று. இதே முகூர்த்தத்தில் துக்கத்தின் முடிவை காண்பீர்கள். தாவுபௌ நவசார்தூலௌ ராஜபுத்ராவனிந்திதௌ त्वद्दर्शन कृतोत्साहौ लङ्कां भस्मीकरिष्यतः हत्वा च समरे रौद्रं रावणं सह बान्धवं राघवस्तां वरारोहे स्वां पुरीं नयते ध्रुवं. மாசற்றவர்களும் மானிட சிரேஷ்டர்களுமான அந்த இரு அரசகுமாரர்களும் உங்களை காண வேண்டி மேற்கொள்ளும் முயற்சியில் இலங்கையை சாம்பலாக்கப் போகிறார்கள். உத்தமி,
ராகவர் கொடிய ராவணனை சுற்றத்தாருடன் போரில் கொன்று உங்களை அயோத்தியாபுரிக்கு அழைத்து போவார், இது நிச்சயம். எத்துராமோ விஜானீயாதபிஜானம் அனிந்திதே பிரீத்தி சஞ்சனனம் தஸ்ய பிரதாத்தும் த்வமிஹார்ஹசி. சாபிவீக்ஷ்ய திசஸ் சர்வா வேண்யுக்ரந்தனமுத்தமம் முக்த்வா வஸ்திராத் ததௌ மஹ்யம் மணிமேதம் மகாபல. புண்ணியவதி, ராமர் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியதும் அவருக்கு பிரீத்தியை தருவதுமான ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். பலம் மிக்கவரே, தேவி பின்பு எல்லா திசைகளையும் உற்று நோக்கிவிட்டு பின்னலில் அணிந்திருந்த இந்த சிறந்த ரத்னத்தை பின்னலில் அணிவதற்கான இந்த சிறந்த ரத்னத்தை ஆடை தலைப்பிலிருந்து அவிழ்த்தெடுத்து என்னிடம் கொடுத்தார். பிரதிகிருஹ்யமணிம் திவ்யம் தவஹேதோ ரகூத்வக சிரசாதாம் பிரணம்யார்யாம் அகமாகமனேத்வரே கமனே ச கிருதோத்சாகமவேக்ஷ வரவர்ணினி விவர்தமானம் சகிமாம் உவாச்ச ஜனகாத்மஜா. ரகுநந்தனரே, திவ்யமான இந்த மணியை தங்கள் பொருட்டு பெற்றுக்கொண்டு தேவியை தலையால் வணங்கி திரும்பி வர விரைந்தேன். அஸ்ருபூர்ண முகீதீனா பாஷ்ப சந்திக்த பாஷிணி மமோத்பதன சம்பிராந்தா சோகவேக சமாகதா. நான் திரும்பி வர முயல்வதையும் அதற்காக என் உடலை பெரிதாக்கி கொள்வதையும் கண்டு நான் போய்விடுவேன் என்று மனம் பதறி துக்க மிகுதியால் வருந்தி கண்ணீர் முகத்தில் வழிய அதனால் தழதழத்து கஷ்டதசையிலிருந்த ஜானகி பெருமாட்டி பின்வருமாறு கூறினாள். ஹனுமன் சிம்ஹசங்காஷாவுபௌ தௌ ராமலக்ஷ்மணௌ சுக்ரீவஸ்ச சகாமாத்யம் சர்வான் ப்ரூயாஹ்யநாமயம். ஹனுமாரே, சிங்கம் போன்ற ராமலக்ஷ்மணர்கள் இருவருக்கும் மந்திரிகளுடன் கூடிய சுக்ரீவருக்கும் நான் க்ஷேமம் விசாரித்ததாகச் சொல்லும். யதாச்ச சமஹாபாஹுர்மாம் தாரயதி ராகவஹா அஸ்மாத் துக்காம்பு சம்ரோதாத் துவம் சமாதாதுமர்ஹசி. பெருந்தோள் படைத்த ராகவர் என்னை இந்த துயரக் கடலின் பிடிப்பினின்று எப்படி கரையேற்றுவாரோ அப்படி நீர் காரியம் செய்வது தகும். இமம் ச தீவ்ரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபிப் பரிபர்த்சனம் ச ப்ரூயாஸ்து ராமஸ்ய கதः சமீபம் சிவஸ்ச தே த்வாஸ்து ஹரிப்ரவீர. வானரோத்தமரே, ராமரிடம் சென்றதும் நான் படும் இந்த கொடிய துன்பத்தின் வேகத்தையும் இந்த அரக்கிகளால் நான் விரட்டப்படுவதையும் சொல்லும். நீர் போகும் வழி மங்களமானதாக இருக்கட்டும். ஏதத்தவார்யா நிருபராஜசிம்ஹ சீதாவசः பிராக விஷாதபூர்வம் ஏதச்ச புத்வா கதிதம் மயா த்வம் ஸ்ரத்தஸ்வ சீதாம் குஷலாம் சமக்ராம். அரசர்க்கு அரசே, என்னால் சொல்லப்பட்ட இந்த துன்பம் நிறைந்த வார்த்தைகளை சீதை உங்களுக்கு சொல்லி அனுப்பினாள். நீங்கள் சீதையை சேதம் ஏதும் ஆகாத நன்னெறியில் இருப்பவளாக திருவுள்ளத்தில் கொள்ள வேண்டும். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே சீதா வச்சனானுவாதோ நாம சப்தஷஷ்டிதம சர்க்கः. இங்கனம் 67ஆம் சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. அத அஷ்டஷஷ்டிதம சர்க்கः. அதாஹமுத்தரம் தேவ்யா புனருக்தஸ்ஸ சம்பிரமः தவ ஸ்நேகான் நரவ்யாக்ர சௌஹார்தாதனுமான்யவை. புருஷோத்தமரே, தங்களுடைய அன்பாலும் அருளாலும் தேவியால் மீண்டும் போற்றப்பட்டு திரும்பி வர விரைந்த நான் மேலும் பின்வருமாறு கூறினேன். ஏவம் பகுவிதம் வாச்யோ ராமோ தாசரதிஸ்த்வயா யதா மாமாப்யுனாச்சீக்ரம் ஹத்வா ராவணமாகவே யதி வா மன்யசே வீர வசைகாக மரிந்தம கஸ்மின்ச்சித் சம்ருதே தேசே விஸ்ராந்தஸ்வோ கமிஷ்யசி. தாசரதியான ராமர்
எவ்வண்ணம் ராவணனை போரில் கொன்று விரைவில் என்னை அடிவா நான் மேலும் பின்வருமாறு கூறப்பெற்றேன். தாசரதியான ராமர் எவ்வண்ணம் ராவணனை போரில் கொன்று விரைவில் என்னை அடைவாரோ அவ்வண்ணம் பலவாறு நீர் சொல்ல வேண்டும். பகைவரையடக்கும் வீரரே, ஒரு கால் நீர் விரும்பினால் இங்கே ஏதாவது ஒரு மறைவிடத்தில் ஒரு நாள் இருந்து இளைப்பாரி நாளை போகலாம். மமஜாப்யல்ப பாக்யாயாஹ சந்நித்யாத் தவ வீரியவான் அஸ்ய சோக விபாகஸ்ய முகூர்த்தம் ஸ்யாத் விமோக்ஷணம் கதேஹி த்வயி விக்ராந்தே புனராகமனாய வை பிராணானாமபி சந்தேகோ மமஸ்யான்னாத்ர சம்சயः. வீரரே, உம்முடைய அருகாமையால் பாக்யம் குறைந்த என்னுடைய சோகமாகிற தீய வினை பயனுக்கு அது சிறிது காலம் விமோசனமாக இருக்கும். பராக்கிரமசாலியாகிய நீர் மறுபடி திரும்பி வருவதற்காகவே போகிறீர் என்ற போதிலும் இங்கு என்னுடைய உயிருக்கு சந்தேகம்தான், இதில் ஐயமில்லை. துக்கா துக்க பராபூதாம் துர்கதாம் துக்க பாகினீம் அயம் ச வீர சந்தேகஸ்திஷ்டதீவ மமாக்ரதः சுமஹான் ஸ்த்வத் சகாயேஷு ஹரிருக்ஷேஷு ஹரீஸ்வரா. துக்கத்தின் மேல் துக்கத்தை அனுபவித்து பிராணானாமபி சந்தேகோ, ஆமாம் தவா இல்லை சொன்னேன், தவா தர்ஷன ஜஷோகோ பூயோ மாம் பரிதாபயேத் துக்கா துக்க பராபூதாம் துர்கதாம் துக்க பாகினீம் அயம் ச வீர சந்தேகஸ்திஷ்டதீவ மமாக்ரதः சுமஹான் ஸ்த்வத்சகாயேஷு ஹரிருக்ஷேஷு ஹரீஸ்வரः. துக்கத்தின் மேல் துக்கத்தை அனுபவித்து துக்கத்தில் மூழ்கியிருக்கும் அபாக்யவதியான என்னை உம்மை காணாமையால் உண்டாகும் சோகம் மீண்டும் பரிதவிக்கச் செய்யும். வானரத் தலைவரே, வீரரே, உமது துணைவர்களான வானரர்களையும் கரடிகளையும் பற்றி முதலில் எனக்கொரு பெரிய சந்தேகம் கண்முன் நிற்பது போலிருக்கிறது. கதம் நுகலு துஷ்பாரம் தரிஷ்யந்தி மகோததிம் தானி ஹரிருக்ஷ சைன்யானி தௌவா நரவராத்மஜௌ த்ரயாணாமேவ பூதானாம் சாகரஸ்யாஸ்ய லங்கனே சக்தி ஸ்யாத்வைனதேயஸ்ய தவ வா மாருதஸ்ய வா. கடத்தற்கரிய பெரிய கடலை வானரர்களையும் கரடிகளையும் கொண்ட சேனைகள் எப்படி தாண்டும்? அரசகுமாரர்கள் அவ்விருவரும் தான் எப்படி தாண்டுவார்கள்? இந்த கடலை தாண்டும் சக்தி வாயுவுக்கும் கருடனுக்கும் உமக்கும் உங்கள் மூவருக்கும் தானே சமமாக உண்டு. ததஸ்மின் கார்ய நிர்யோகேர் வாரைவம் துரதிக்ரமே கிம் பஷ்யசி சமாதானம் ப்ரூஹி கார்ய விதாம்பர காமமஸ்ய த்வமேவைகः கார்யஸ்ய பரிசாதனே பர்யாப்தः பரவீரக்ஞ யசஸ்யஸ்தே பலோதயः. வீரரே, செயல்களை முடிப்பதில் சிறந்தவரே, கடக்க முடியாதிருக்கும் இந்த விஷயத்தில் அதை சாதிப்பதற்கு என்ன உபாயம் காண்கிறீர்? அதை கூறும். பகைவரை அழிக்க வல்லவரே, இந்த காரியத்தை சாதிக்க நீர் ஒருவரே போதும். பலத்தால் உண்டாகும் கீர்த்தி அப்பொழுது உம்முடையதே ஆகும். பலை சமக்ரைர் யதிமாம் ஹத்வா ராவணமாகவே விஜயீ ஸ்வாம்புரீம் ராமோ நயேத்தத்ஸ்யாத்யசஸ்கரம். திரண்ட சேனைகளுடன் ராமர் ராவணனை போரில் கொன்று வெற்றியடைந்து தமது நகருக்கு என்னை அழைத்து போனால் அதுதான் அவருக்கு பெருமை தருவதாக இருக்கும். யதாகம் தஸ்ய வீரஸ்ய வனாதுபதினா ஹிருதா ரக்ஷசாயத் பயாதேவ ததா நார்ஹதி ராகவः பலைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனः மாம் நயேத்யதி காகுஸ்தஸ்ய சதிருஷம் பவேத். நான் காட்டிலிருந்து ராமரிடம் பயந்த அரக்கனால் வஞ்சனையாக அபகரித்து வரப்பட்டேன். ராமரும் அப்படி செய்வதென்றால் அது அந்த வீரருக்கு ஏற்றதாகாது. பகைவர் வலிமையை அழிக்க வல்ல ராமர் சைன்யத்தால் இலங்கையை சிதறடித்து என்னை அழைத்து போனால் அதுதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும்.
तद्यथा तस्य विक्रान्तमनुरूपं महात्मनः भवत्याः वशूरस्य तथा त्वं उपपादय. ஆதலால் போர் வீரரான அந்த பெருமானுடைய ஆண்மைக்கு ஒத்ததாக எது இருக்குமோ அப்படியே நீர் செய்வீராக. ததர்த்தோபகிதம் வாக்கியம் பிரசிதம் ஹேது சம்ஹிதம் நிஷம்யாஹம் ததசேஷம் வாக்கியமுத்தரம் அப்ரவீத். தேவி ஹரிருக்ஷ சைன்யானாம் ஈஸ்வரः ப்ளவதாம்பரः சுக்ரீவः சத்வசம்பன்னஸ்தவார்த்தே கிருதநிச்சயः. பொருள் செறிந்ததும் பொருத்தமானதும் காரணத்துடன் கூடியதுமான அம்மொழியை கேட்டு நான் இப்படி பதிலளித்தேன். தேவி, குரங்கு படைக்கும் கரடி படைக்கும் தலைவரும் வலிமை மிக்கவருமான சுக்ரீவர் உங்கள் காரியத்தை செய்து முடிக்க நிச்சயித்திருக்கிறார். அவருடைய தஸ்ய விக்ரம சம்பன்னாக சத்வவந்தோ மகாபலாக மனசங்கல்ப சம்பாதா நிதேஷோ ஹரயஸ்திதாக ஏஷாம் நோ பரிநாதஸ்தான் திர்யக் சஜ்ஜதே கதிஹி நச்சு கர்மசு சீதந்தி மகத்ஸ்துவமித தேஜசா. அவருடைய கட்டளையின் கீழ் இருக்கும் வானரர்கள் விக்ரமசாலிகள், திட நெஞ்சம் படைத்தவர்கள், மகாபலம் பொருந்தியவர்கள், நினைத்தபடி பாயக்கூடியவர்கள். அவர்கள் போக்குக்கு தடை என்பது மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ இல்லை. அளவிலா திறமை படைத்த அவர்கள் எவ்வளவு பெரிய காரியங்களிலும் தளரமாட்டார்கள். அசக்கிருத்தைர் மகாபாகைர் வானரைர் பலதர்பிதைஹி பிரதிக்ஷிணீகிருதா பூமிர் வாயுமார்கானுசாரிபிஹி மத்விசிஷ்டாश्च துல்யாश्च சந்தி தத்ர வனௌகசஹ மத்தः பிரத்யவரः கஷ்சின் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. மகிமை பொருந்தியவர்களும் பலத்தால் செருக்குற்றவர்களும் வாயு மார்க்கத்தில் சஞ்சரிப்பவர்களுமான அந்த வானரர்களால் பூமி பலமுறை பிரதட்சிணம் செய்யப்பட்டிருக்கிறது. சுக்ரீவ சந்நிதியில் உள்ள வானரர்கள் எனக்கு மேலானவர்களும் சமமானவர்களுமே. என்னை விட தாழ்ந்தவன் எவனும் அங்கில்லை. அகம் தாவதிக பிராப்தः கிம் புனஸ்தே மகாபலாக நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே ஹீதரே ஜனாக. நானே இங்கு வந்து விட்டேன் என்றால் மகாபலசாலிகளான அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமா? சிறந்தவர்களை தூதர்களாய் அனுப்ப மாட்டார்கள், மற்றவர்களைத்தான் அனுப்புவார்கள். ததலம் பரிதாபேன தேவி மன்யுர்வ்யபைதிதே ஏகோத்பாதேன வைலங்கா ஏஷ்யந்தி ஹரியூதபாக. மம பிருஷ்டகதௌ தௌ ச சந்திரசூர்யா விவோதிதௌ த்வத் சகாசம் மகாபாகே நிருசிம்ஹாவாகமிஷ்யதः. தேவி, ஆகையால் நீங்கள் வருந்தியது போதும், உங்கள் சோர்வு ஒழியட்டும். வானரத் தலைவர்கள் ஒரே பாய்ச்சலில் இலங்கைக்கு வந்து விடுவார்கள். பெருமை மிக்க தேவி சந்திரனும் சூரியனும் உதித்தார் போன்று ஆண் சிங்கங்களைப் போன்ற ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் என் முதுகிலேறிக்கொண்டு உங்களிடம் வரப்போகிறார்கள். அரிக்னம் சிம்ஹ சங்காசம் க்ஷிப்ரம் தட்சசி ராகவம் லக்ஷ்மணம் ச தனுஷ்பாணிம் லங்காத்வாரமுபஸ்திதம். பகைவரை அழிப்பவரும் சிங்கத்தையொத்தவருமான ராமரையும் கையில் வில்லுடன் இலங்கை வாயிலில் நிற்கும் லக்ஷ்மணரையும் நீங்கள் விரைவில் காண்பீர்கள். நகதம்ஷ்ட்ராயுதான் வீரான் சிம்ஹசார்தூல விக்ரமான் வானரான் வானரேந்திராபான் க்ஷிப்ரம் திருஷ்யசி சங்கதான் சைலாம்புத நிகாசானாம் லங்காம் நலய சானுபூ நர்ததாம் கபி முக்கியானாம் அச்சிராத் ஸ்ரோஷ்யசி ஸ்வனம் நிவృத்தவனவாசம் ச त्वया सार्धमरिन्दमम् அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் தட்சசி ராகவம். நகங்களையும் பற்களையும் ஆயுதமாக கொண்டவர்களும் சிங்கமும் புலியும் போன்ற வலிமையுடையவர்களும் சிறந்த யானைகளைப் போன்ற தோற்றமுள்ளவர்களுமான வானர வீரர்கள் திரண்டு வருவதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். மலையும் மேகமும் போன்ற வானரத் தலைவர்களின் கர்ஜனையின் ஒலியை இலங்கையின் மலையடிவாரங்களில் சீக்கிரமே கேட்கப் போகிறீர்கள். பகைவர்களை ஒழித்து வனவாசத்திலிருந்து திரும்பி உங்களுடன் ராமர் பட்டாபிஷேகம் செய்வதை விரைவில் காணப்போகிறீர்கள். ததோ மயா வாக்பிரதீன பாஷிணா
शिवाभिरिष्टाभिरभिप्रसादिता जगाम शान्तिं मम मैथिलात्मजा तवापि शोकेन तदाभिपीडिता மிதிலையரசன்மகள் உங்களுடைய துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளாயினும் நான் உறுதியாய்ச் சொன்ன பிரியமான மங்களமான வார்த்தைகளால் ஆறுதல் கூறப்பெற்று மனம் தெளிந்து சாந்தியை அடைந்தாள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये सुन्दरकाण्डे सीता समाश्वासन कथनं नाम अष्टषष्टितमः सर्गः. इङ्गनम् 68ஆம் சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் சமாப்தம். சுந்தரகாண்டம் முற்றிற்று. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. சுந்தரகாண்ட பாராயணத்தில் இதில் கடைசியாக ஹனுமார் சொல்கிற வரி என்ன ராமருக்கு, அதாவது சீதைக்கு என்ன சொன்னேன்னு, நிவிருத்த வனவாசம் ச त्वया சார்த்தம் அரிந்தமம் அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம். இந்த வனவாசம் முடிந்து உங்களுடன் அயோத்திக்கு திரும்பி போய் வனவாசம் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் ராமரை காணப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறார். அதனால் இது முடிஞ்ச உடனே ஒரு பட்டாபிஷேக சர்க்கத்தையும் வாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஓகே, அதனால் இப்போ யுத்தகாண்டம் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. யுத்தகாண்டத்தில் கடைசி சர்க்கம், கடைசி சர்க்கம் எத்தனாவது பக்கத்தில்? இல்லை இந்த ஸ்லோகங்கள் அங்க மேல இன்னொரு கிஃப்ட் புக் இருந்தது 131. இல்லை இந்த காண்டத்தில் அங்க மேல இன்னொரு புக் இருந்தது. நாங்க மூணு பேரும் ஷேர் பண்ணிட்டு பக்கம் என்ன? பக்கம் 615. ஓகே, ஆமாம் 615. श्रीराम पट्टाभिषेक सर्गम अथ युद्धकांडे एकत्रिंशदुत्तर शततमः सर्गः. யுத்தகாண்டத்தில் 131வது சர்க்கம் ராம பட்டாபிஷேகம். அதை தான் இப்போ வாசிக்க போகிறோம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम. अथ श्रीरामपट्टाभिषेकः सर्गः. शिरस्यञ्जलिमाधाय कैकेय्यानन्दवर्धनः बभाषे भरतो ज्येष्ठं रामं सत्यपराक्रमं. தலைமேல் கைகூப்பிக்கொண்டு கைகேயை மகிழ்விக்கும் பரதர் சத்யபராக்கிரமம் படைத்தவரும் மூத்தவருமான ராமரிடம் கூறினார். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா த்வமததா மம. என் தாய் பூஜிக்கப்பட்டாள், எனக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே அதை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். துரமே காக்கினான் யஸ்தாம் ரிஷபேண பலீயசா கிஷோரவத் குரும் பாரம் நகோடுமகமுத்சுகே. தனியே பாரத்தை தாங்கும் சக்தியுள்ள ஒரு காளையால் ஒப்புவிக்கப்பட்ட பாரத்தை ஒரு சிறிய இளம் கன்று எப்படி தாங்காதோ அப்படி இந்த ராஜ்யத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியாது. இது பரதன் சொல்கிறான் ராமகிட்ட. வாரிவேகேன மகதா பின்னசேதுரிவக்ஷரன் துர்பந்தனமிதம் மன்யே ராஜ்யச்சித்திரமசம்ருதம். கதிம் கரைவாஸ்வஸ்ய ஹம்சஸ்யேவ ச வாயசः நான்வேது முத்சுகே ராம தவ மார்க்கமரிந்தம. இந்த அரசாட்சிக்கு ஏற்பட்டுள்ள குறை பெரிய வெள்ளத்தால் இடிந்து கரைந்து எவராலும் கட்டுதற்கரியதாக இருக்கும் கரை போல இருப்பதாய் நான் கருதுகிறேன். ராமா, சத்ருக்களை அழிப்பவரே, குதிரையின் நடையை கழுதையும் அன்னபக்ஷியின் நடையை காகமும்
எப்படி பின்பற்ற இயலாதோ அப்படியே நானும் உங்களுடைய பெருமை மிகுந்த நடையை பின்பற்ற சக்தி இல்லாதவன். இது பணிவோட சொல்கிறான் பரதன். நான் உங்களுக்கு ஈடாக மாட்டேன் அப்படின்னு. யதாச்சாரோபிதோ விருக்ஷோ ஜாதச்சாந்தர் நிவேதனே மகாச்ச சுதுராரோஹோ மகாஸ்கந்த பிரசாகவான் ஷீர்யேத புஷ்பிதோ பூத்வா ந ஃபலானி பிரதர்ஷயன் தஸ்ய நானுபவேதர்த்தம் யஸ்ய ஹேதோ சரோப்யதே. ஒரு மரம் வீட்டினுள் வைக்கப்பட்டு பெரிதாகவும் நீண்ட கிளைகளையும் கப்புகளையும் உடையதாயும் வளர்ந்து மேலே பரவ முடியாமல் பூத்தும் பழங்களை காட்டாமல் பட்டு போகுமானால் எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அந்த பலனை ஒருவனும் அனுபவிக்காமல் போவான். அதாவது இப்பேற்பட்ட அயோத்தியா ராஜ்யம் உங்களுக்கு நீங்கள் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊமையை சொல்கிறான். ஏஷோபமா மகாபாஹோ பதர்த்தம் வேத்துமர்ஹசி யத்யஸ்மான் மனுஜேந்திரத்வம் பக்தான் பிருத்யான் ந சாதிஹி. பெருந்தோள் படைத்தவரே, மக்களை ஆள்பவரே, நீங்கள் அன்பு கொண்ட அடிமைகளாகிய எங்களை பரிபாலிக்காவிட்டால் இந்த உவமை உங்களிடத்தில் பொருந்தும் என்பதை உணரத்தகும். அதாவது ஒரு மரம் நல்ல கிளைகள் இலைகளோடு அழகாக வளர்ந்து பூத்து கடைசியில் பழுக்காமல் போயிடுத்துன்னா அதனால் பிரயோஜனம் இல்லையே. அதனால் நீங்கள் எங்களை ஆட்சி செய்யணும். ஜகதத்யாபிஷிக்தம் துவாம் அனுபஷ்யது சர்வதः பிரதபந்தம் இவாதித்யம் மத்தியாக்னே தீப்த தேஜசம் தூரிய சங்காத நிர்கோஷைः காஞ்சி நூபுர நிஸ்வனைः மதுரைர்கீத சப்தைச்ச பிரதிபுத்தியஸ்வராகவ. இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நடுப்பகல் சூரியனைப் போல ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உங்களை உலகம் முழுதும் கண்குளிரப் பார்க்கட்டும். ராகவா, பல வாத்தியங்களின் இசையும் மேகலை சிலம்பு முதலியவற்றின் ஓசையும் கலந்த இனிய கீதங்களின் சத்தத்தால் நீங்கள் நாள்தோறும் துயிலெழ வேண்டும். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய ஸ்வஹமித்வமனுவர்த்தய. காலச்சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அவ்வளவு காலம் பூமண்டலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். அதாவது ராமருடைய அவதார காலத்தில் ராமர் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறமும் ராமர் எல்லாருடைய மனசுலையும் ஆட்சி செய்கிறார். அதனால தான் யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா, காலச்சக்கரம் சுழல்வது வரைக்கும் நீங்கள் பூமிக்கு சக்கரவர்த்தியாக இருப்பீர்கள் அப்படின்னு பரதன் சொன்னது உண்மையாயிருக்கு ஒரு வகையில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பரதஸ்ய வச்ச்ருத்வா ராமः பரபுரஞ்சயः ததேதி பிரதிஜக்ராக நிஷசாதாசனே சுபே. பகையை வென்ற ராமர் பரதன் கூறியதை கேட்டு அப்படியே ஆகுக என்று மறுமொழி பகர்ந்து அழகிய ஆசனத்தில் அமர்ந்தார். ததசத்ருக்னவச்சனான் நிபுணாஸ்மஸ்ருவர்தகாः சுகஹஸ்தாஸ் சுஷீக்ராச்ச ராகவம் பர்யுபாசத. பிறகு சத்ருக்னன் கட்டளைப்படி சுகமாகவும் சீக்கிரமாகவும் தொழில் புரியும் திறமை வாய்ந்த நாவிதர்கள்னா பார்பர்ஸ் அப்படின்னு பேர், ஸ்ரீராமருக்கு க்ஷவரம் செய்தார்கள். நிறைய காடாக வளர்ந்துருது ராமருக்கு, தாடி மீசையெல்லாம். அதனால் அந்த நாவிதர்கள் அதெல்லாத்தையும் இதில் ரொம்ப அழகாக நாவிதர்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறான், ஸ்மஸ்ரு வர்தகாஹா அப்படின்னு. ஸ்மஸ்ருன்னா மீசைன்னு அர்த்தம். மீசையை வளர்க்கக்கூடியவர்கள், அதாவது மீசையை ட்ரிம் பண்ணி நல்லா அழகாக காட்டக்கூடியவர்கள்னு அர்த்தமா. அதனால் அவளுக்கு ஸ்மஸ்ரு வர்தகாஹா அப்படின்னு ஒரு பேர். பூர்வம் து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணே ச மகாபலே சுக்ரீவே வானரேந்திரே ச ராட்சசேந்திரே விபீஷணே. முதலில் பரதனும் லக்ஷ்மணனும் வானரவேந்தனான சுக்ரீவனும் அரக்கர் மன்னனான விபீஷணனும் ஸ்நானம் செய்தபின் ராமர் ஸ்நானம் செய்தார்கள்.
विशोधितजटस्नातः चित्रमाल्यानुलेपनः महार्हवसनो रामः तस्थौ तत्र श्रिया ज्वलन् பின்பு ராமர் சிக்கு நீங்கிய ஜடையுடையவராய், அவருடைய ஜடையெல்லாம் அப்படியே சிடுக்கு பிடிச்சு போச்சு வனவாசத்தில் இத்தனை நாள் சண்டையெல்லாம் போட்டு. அதனால் சிடுக்கு நீங்கிய ஜடையுடையவராய் ஸ்நானம் செய்து சிறப்பான ஆடை அணிந்து அழகிய மாலைகளுடனும் சந்தன பூச்சுடனும் பிரகாசிக்கலானார். பிரதிகர்மச்ச ராமஸ்ய காரயாமாச வீரியவான் லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மீவான் இக்ஷ்வாகு குலவர்தனஹ. வீரியவானும் ஸ்ரீமானும் இக்ஷ்வாகு குல நந்தனரும் ஸ்ரீமானுமான சத்ருக்னன் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரம் செய்தார். பிரதிகர்மச்ச சீதாயாः சர்வா தசரதஸ்திரியः ஆத்மனைவ ததா சக்ருஹு மனஸ்வின்யோ மனோகரம். உத்தமிகளான தசரத பத்னிகள் கௌசல்யா, கைகை, சுமித்ரா தாங்களே சீதைக்கு மனதை கவரும் வகையில் அலங்காரம் செய்தார்கள். ஆத்மனைவ ததா சக்ருர் மனஸ்வின்யோ மனோகரம் ததோ வானரபத்னீனா இல்லை பிரதிகர்மச்ச சீதாயாः சர்வா தசரதஸ்ரீயः ஆத்மனைவ ததா சக்ருர் மனஸ்வின்யோ மனோகரம் ததோ வானரபத்னீனாம் சர்வசாமேவ சோபனம் சகாரயத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்சலா. பிறகு புத்திரனிடம் பேரன்பு கொண்ட கௌசல்யை மகிழ்ச்சியுடன் வானர பத்னிகள் அனைவருக்கும் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். ததசத்ருக்னவச்சனாத் சுமந்த்ரோ நாம சாரதிஹி யோஜயித்வாபிசக்ராம ரதம் சர்வாங்க சோபனம். சத்ருக்னன் கூறியதும் சுமந்திரர் என்ற சாரதி எல்லா பக்கங்களிலும் அழகிய ஒரு தேரை அலங்கரித்து கொண்டு வந்து நிறுத்தினார். அர்க்கமண்டல சங்காசம் திவ்யம் திருஷ்ட்வா ரதோத்தமம் ஆருரோக மகாபாகு ராம சத்யபராக்கிரமஹா. பெருந்தோள் படைத்தவரும் சத்திய பராக்கிரமமுள்ளவருமான ராமர் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் திவ்யமான தேர் வந்ததைக் கண்டு அதில் ஏறிக்கொண்டார். சுக்ரீவோ ஹனுமான்ச்சைவ மகேந்திர சதசத்யுதிஹி ஸ்நாதௌ திவ்ய நிபைர்வஸ்திரைர் ஜக்மது சுபகுண்டலௌ. ஸ்நானம் செய்து திவ்யமான ஆடைகளும் குண்டலங்களும் அணிந்து இந்திரன் போல் பிரகாசித்த சுக்ரீவரும் ஹனுமாரும் புறப்பட்டார்கள். பராபரண்ய சம்பன்னா யயுஸ்தா சுபகுண்டலாக சுக்ரீவ பத்னிய சீதா ச திரஷ்டும் நகரமுத்சுகாக. குண்டலங்கள் முதலான அணிகளால் அலங்கரிக்கப் பெற்று நகரத்தை காண ஆவலுடன் இருந்த சுக்ரீவ பத்னிகளும் சீதையுடன் புறப்பட்டார்கள். அயோத்தியாயாம் சு சச்சிவா ராஜ்ஞோ தசரதஸ்ய யே புரோஹிதம் புரஸ்கிருத்ய மந்திரயாமாசுரர்த்தவத். அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகள் புரோகிதராகிய வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி யோசித்து ஏற்பாடு செய்தார்கள். அசோகோ விஜயச்சைவ சுமந்திரச்சைவ சங்கதாக மந்திரயன் ராமவிருத்தியர்த்தம் நகரஸ்ய ச சர்வமேவாபிஷேகார்த்தம் ஜயார்ஹஸ்ய மகாத்மனः கர்த்துமர்ஹத ராமஸ்ய யத்யன் மங்களபூர்வகம். அசோகர், விஜயர், சுமந்திரர் ஆகிய மந்திரிகள் கூடி ராமரின் அபிவிருத்திக்காகவும் நகரின் செழிப்பிற்காகவும் செய்ய வேண்டியவைகளை பற்றி ஆலோசனை கூறினார்கள். வெற்றியுடன் விளங்கும் ராமருடைய பட்டாபிஷேகத்தில் மங்களபூர்வமாக எது எது முறைப்படி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இதிதே மந்திரிணः சர்வே சந்திஷ்யது புரோஹிதம் நகரான் நிர்யயுஸ்தூர்ணம் ராமதர்ஷன புத்தயः. ஹரியுக்தம் சஹஸ்ராட்சோ ரதமிந்திர இவானகः பிரஜயௌ ரதமாஸ்தாய ராமோ நகரமுத்தமம் என்று இவ்வாறு மந்திரிமார்கள் அனைவரும் புரோகிதரிடம் கூறிவிட்டு
ராமரை தரிசிக்க ஆவல் கொண்டு நகரத்திலிருந்து விரைவாக புறப்பட்டார்கள். குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் 1000 கண் படைத்த தேவேந்திரனைப் போல மாசற்ற ராமர் ஏறிக்கொண்டு உத்தமமான நகரை நோக்கி புறப்பட்டார். ஜக்ராக பரதோ ரஷ்மீன் சத்ருக்ன சத்ரமாததே லக்ஷ்மணோ வியஜனம் தஸ்ய மூர்த்னி சம்பர்யவீஜயத். பரதர் குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து கொண்டார். சத்ருக்னர் குடைபிடித்தார். லக்ஷ்மணர் தலைக்கு மேல் விசிறியால் வீசினார். ஸ்வேதம் ச வாலவ்யஜனம் ஜக்ராக புரதஸ்திதः அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணகா. அரக்கர்வேந்தனாகிய விபீஷணர் முன்னால் நின்று கொண்டு சந்திரனைப் போன்ற மற்றொரு வெஞ்சாமரத்தை வீசினார். ரிஷிசங்கைஸ்ததாகாசோ தேவைश्च समरुद्गणैः ஸ்தூயமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனிः. அப்போது ஆகாசத்தில் ரிஷிகணங்களும் மருத்துகளுடன் கூடிய தேவர்களும் ராமருடைய புகழை பாடும் இனிமையான ஒலி கேட்டது. ததசத்ரு ஜெயம் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோக மகா தேஜாக சுக்ரீவ ப்ளவகர்ஷபகா. பின்பு பெரும் ஒளி படைத்த வானரவேந்தன் சுக்ரீவன் சத்ருஞ்சயம் என்று பெயர் பெற்று மலை போலிருந்த ஒரு யானை மேல் ஏறிக்கொண்டான். நவநாக சஹஸ்ராணி யயுராஸ்தாய வானராக மானுஷம் விக்கிரகம் கிருத்வா சர்வாபரணபூஷிதாக. வானரர்கள் மனிதர்களைப் போல உருவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா ஆபரணங்களும் அணிந்து 9000 யானைகளின் மேல் ஏறிக்கொண்டு சென்றார்கள். அதாவது வானரர் காமரூபிணகான்னு வந்திருக்கு இல்லையா, வானரர்களால் நினைத்த உரு எடுக்க முடியும் அப்படின்னு முந்தி வந்திருக்கு. அதனால சும்மா ஒரு ஸ்டைலுக்காக அவர்கள் மனிதர்களைப் போல உருவெடுத்து அந்த ஆபரணங்களெல்லாம் போட்டுக்கொண்டு போனார்கள். சங்கபேரி பிரணாதைச்ச துந்துபீனாம் ச நிஸ்வனைஹி பிரயயௌ புருஷ வியாக்ரஸ் தாம் புரீம் ஹர்மியமாலினீம். புருஷோத்தமராகிய ராமர் சங்கு, பேரி, துந்துபி முதலான வாத்தியங்கள் ஒலிக்க அரண்மனைகள் மாலை போல் நிறைந்து அழகுற விளங்கும் அந்த நகரத்தை நோக்கி சென்றார். அதாவது நந்தி கிராமத்திலிருந்து அங்கே போகிறார். ஏன்னா பரதன் நகரத்தில் இல்லை இல்லையா, நந்தி கிராமத்துங்கிற ஒரு அவுட்டர் ஏரியாவில் தான் பரதன் இருக்கான். அங்கிருந்து அயோத்தியை நோக்கி போகிறதைத்தான் இந்த வர்ணனை. தத்ருஷுஸ்தே சமாயாந்தம் ராகவம் சபுரஸ்ஸரம் விராஜமானம் வபுஷா ரதேனாதிரதம் ததா. பிரகாசிக்கும் திருமேனியுடன் பரிவாரங்கள் சூழ தேரில் வந்து கொண்டிருந்த ராமரை எல்லோரும் கண்டுகளித்தார்கள். தம் வர்தயித்வா காகுஸ்தம் ராமேண பிரதிநந்திதா அனுஜக்முர் மகாத்மானம் பிராத்ருபிஃப் பரிவாரிதம். சகோதரர்களால் சூழப்பெற்ற மகாத்மாவாகிய ராமரை வாழ்த்திவிட்டு அவரால் பிரதிமரியாதை செய்யப்பட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அமாத்யைர் பிராமணைச்சைவ ததா பிரகிருதிபிர்விருதா ஸ்ரீயா விருருச்சே ராமோ நக்ஷத்ரைரிவ சந்திரமாக. மந்திரிகளாலும் அந்தணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பெற்று ராமர் நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனைப் போல அழகுடன் விளங்கினார். சபுரோகாமிபிஸ்தூர்யைஹி தாலஸ்வஸ்திக பாணிபிஹி பிரவ்யாஹரத்பிர்முதிதைர் மங்களானி யயௌ விருதஹ. தூரியம், தாளம், ஸ்வஸ்திகம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பவர்கள் முன் செல்ல, மகிழ்ச்சி பொங்க மங்களம் பாடுபவர்கள் சூழ்ந்து வர அவர் சென்றார். அக்ஷதம் ஜாதரூபம் ச காவஹ் கன்யாஸ்ததா த்விஜாஹ நரா மோதகஹஸ்தாச்ச ராமஸ்ய புரதோ யயுஹு. மஞ்சள் மங்களாட்சதையையும் மோதகங்களையும் கையில் ஏந்தியவர்களும் பசுக்களும் கன்னிப்பெண்களும் பிராமணர்களும் ராமருக்கு முன்னே சென்றார்கள்.
सख्यं च रामः सुग्रीवे प्रभावं च अनिलात्मजे वानराणां च तत्कर्म राक्षसानां च तद्बलं विभीषणं यसंयोगम् आचचक्षे च मन्त्रिणां श्रुत्वा तु विस्मयं जग्मुर् अयोध्यापुरवासिनः சுக்ரீவனுடைய நட்பை பற்றியும் வாயுகுமாரருடைய பிரபாவத்தை பற்றியும் வானரர்களின் அருஞ்செயல்களை பற்றியும் அரக்கர்களின் பலத்தை பற்றியும் விபீஷணருடன் கூடியதை பற்றியும் ராமர் மந்திரிகளிடம் கூறினார். அதை கேட்டு அயோத்தியா நகர மக்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். द्युतिमाने तदारव्या ಇಲ್ಲ द्युतिमाने तदाख्याय रामो वानर संवृतः हृष्टपुष्टजनाकीर्णां अयोध्यां प्रविवेशः. அப்பொழுது தேஜஸ்வியான ராமர் இதை கூறிவிட்டு வானரர்கள் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தியில் புகுந்தார். அப்பொழுது ततो ह्यभ्युच्छ्रयन् पौराः पताकास्ते गृहे गृहे ऐक्ष्वाकाद्युषितं रम्यं ஆசசாத பிதர்கிருஹம். அப்பொழுது நகர மக்கள் வீடுதோறும் கொடிகளை உயர்த்தினார்கள். பின்னர் ராமர் இக்ஷ்வாகு குலத்தினர் பரம்பரையாய் வசித்து வந்த தமது தந்தையின் அழகிய அரண்மனையை அடைந்தார். பித்ருர்பவனமாசாத்ய பிரவிஷ்ய ச மகாத்மனः. அந்த ஸ்லோகம் இல்லை இதில், அது அடுத்தது வருது இந்த ஸ்லோகம் இங்கே. பிதுர்பவனமாசாத்ய பிரவிஷ்ய ச மகாத்மனः கௌசல்யாம் ச சுமித்ராம் ச கைகேயீம் அபிவாத்ய ச. ராமர் தந்தையின் அரண்மனையை அடைந்து அதனுட்சென்று கௌசல்யைக்கும் சுமித்ரைக்கும் கைகேயிக்கும் அபிவாதனம் செய்துவிட்டு பரதனை பார்த்து ஆழ்ந்த கருத்துடைய இனிய சொல் கொண்டு பின்வருமாறு கூறினார். அதா பிரவீத் ராஜசுதோ பரதம் தர்மிணாம் வரம் அர்த்தோபஹிதயா வாசா மதுரம் ரகுநந்தனः யச்சமத்பவனம் சிரேஷ்டம் சாசோகவனிகம் மகத் முக்தா வைடூர்ய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதய. அசோக மரங்கள் நிறைந்ததும் முத்துக்களும் வைடூரியங்களும் சேர்த்து அலங்கரிக்கப்பட்டதும் விஷாலமாக சிறந்து விளங்குவதுமான என்னுடைய மாளிகையை சுக்ரீவருக்கு கொடு. எப்படி அவருடைய நண்பருங்கிறதுனால அந்த சுக்ரீவருக்காக அந்த மாளிகை அங்கே அவர் இருக்கட்டும். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா பரதः சத்யவிக்ரமः பாணௌ கிரஹீத்வா சுக்ரீவம் பிரவிவேஷதமாலயம். சத்யபராக்கிரமரான பரதன் அந்த வார்த்தையை கேட்டதும் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அந்த மாளிகையில் சேர்த்தார். ததஸ்தைல பிரதீபாश्च பர்யகாஸ்தரணானி ச கிரஹீத்வா விவிஷுக்ஷிப்ரம் சத்ருக்னேன பிரச்சோதிதாக. சத்ருக்னர் கட்டளையிட ஆட்கள் எண்ணெய் நிறைந்த தீபங்களையும் கட்டில்களையும் விரிப்புகளையும் விரைவில் அங்கு கொண்டு சேர்த்தனர். உவாச ச மகாதேஜாः சுக்ரீவம் ராகவானுஜः அபிஷேகாய ராமஸ்ய தூதானாஜ்ஞாபய பிரபோ. மகா தேஜஸ்வியான பரதர் சுக்ரீவனை பார்த்து ராமருடைய அபிஷேகத்திற்கு தீர்த்தங்கள் கொண்டு வர தூதர்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சௌவர்ணான் வானரேந்திராணாம் சதுர்ணாம் சதுரோ கட்டான் ததௌ க்ஷிப்ரம் ச சுக்ரீவः சர்வரத்ன விபூஷிதான் யதா பிரத்யூஷ சமயே சதுர்ணாம் சாகராம்பசாம் பூர்ணைர்கடைப் பிரதீக்ஷத்வம் ததா குருத வானராக. சுக்ரீவருடனே ரத்னங்கள் இழைக்கப்பெற்ற தங்க குடங்கள் 4 வானர சிரேஷ்டர்கள் 4 பேரிடம் கொடுத்தார். வானரர்களே 4 சமுத்திரங்களின் தீர்த்தங்கள் நிறைந்த குடங்கள்
விடியற்காலையில் தயாராக இருக்கும் வண்ணம் செய்யுங்கள். ஏவமுக்த்வா மகாத்மானோ வானரா வாரணோபமாக உத்பேதுர் ககனம் சீக்கிரம் கருடா இவ சீக்கிரகாக. இவ்வாறு கட்டளையிடப்பட்ட யானை போல பெரியவர்களும் கருடனைப் போல வேகம் நிறைந்தவர்களுமான வானரர்கள் விரைவில் ஆகாசத்தில் கிளம்பினார்கள். ஜாம்பவாஞ்ச ஹனுமாஞ்ச வேகதர்ஷீச்ச வானராக ரிஷபಶ್ಚைவ கலசான் ஜலபூர்ணான் நதானயன். ஜாம்பவானும் ஹனுமாரும் வேகதர்ஷி என்ற வானரனும் ரிஷபனும் தீர்த்தம் நிறைந்த குடங்களை கொண்டு வந்தார்கள். நதி சதானாம் பஞ்சானாம் ஜலம் கும்பேஷு சாஹரன் பூர்வாத் சமுத்ராத் கலசம் ஜலபூர்ணமதானயத். ஜாம்பவான் சத்வசம்பன்னகா சர்வரத்ன விபூஷிதம் ரிஷபோ தட்சிணாத் தூர்ணம் சமுத்ராத் ஜலமாஹரத் ரக்தசந்தன சாகாபிஹி சம்வృతం காஞ்சனம் கடம். குடங்களில் 500 நதிகளின் தீர்த்தங்களையும் கொண்டு வந்தார்கள். 500 நதி. பலசாலியான ஜாம்பவான் கிழக்கு சமுத்திரத்தின் ஜலம் நிறைந்த ரத்னம் இழைத்த குடத்தை கொண்டு வந்தார். ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலிருந்து சிகப்பு சந்தன மர கொம்புகளால் மூடப்பட்ட தங்க குடத்தில் தீர்த்தத்தை விரைவாக கொண்டு வந்தார். உத்தராச்ச ஜலம் சீக்கிரம் கருடானில விக்ரமஹா ஆஜஹாரச்ச தர்மாத்மா ஹனுமான் மாருதாத்மஜஹா. வாயுவேகம் பெற்ற கவயன் என்ற வானரர் மேற்கு சமுத்திரத்திலிருந்து பெரிய ரத்னக்குடத்தில் குளிர்ந்த நீரை கொண்டு வந்தார். ததஸ்தைர் வானரஸ்ரேஷ்டைரானீதம் பிரேக்ஷத ஜலம் அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்ன சச்சிவை சக புரோஹிதாய சிரேஷ்டாய சுஹൃத்யச்சன்யவேதயத். தர்மாத்மாவும் கருடனும் வாயுவும் போல் வேகம் படைத்த ஹனுமார் வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை சீக்கிரமாக கொண்டு வந்தார். வானர சிரேஷ்டர்களால் ராம பட்டாபிஷேகத்திற்கு என தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை மந்திரிகளுடன் கூடிய சத்ருக்னர் பார்த்து புரோகிதருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தார். ததசப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீఠே சக சீதம் ன்யவேஷயத். பிறகு ஆர்வம் மிக்க பெரியவரும் முதியவருமான வசிஷ்டர் பிராமணர்களுடன் கூடி ராமரை சீதாதேவியுடன் ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் அமரச் செய்தார். வசிஷ்டோ வாமதேவಶ್ಚ ஜாபாலிரத காஷ்யபः காத்யாயனः சுயஜ்ஞಶ್ಚ கௌதமோ விஜயஸ்ததா. அபியஷிச்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் ஆகியோர் 8 வசுக்களும் சேர்ந்து 1000 கண் படைத்த இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தார்களோ அப்படி தெளிவான நறுமணமுள்ள தீர்த்தத்தால் புருஷோத்தமரான ராமருக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். இதுதான் பட்டாபிஷேக ஸ்லோகம். அபியஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா அப்படிங்கிட்டு. ரித்விக்பிர் பிராமணைஃ பூர்வம் கன்யாபிர் மந்திரிபிஸ்ததா யோதைச்சைவாபியஷிஞ்சன்ஸ்தே சம்பிரகிருஷ்டாசனைகமைஹி. முதல்ல இந்த பெரிய ரிஷிகள்லாம் அபிஷேகம் பண்ணுறா. யார்? வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர், இந்த ரிஷிகள். அதுக்கப்புறம் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க முதலில் ரித்விக்குகளை கொண்டும், ரித்விக் அப்படின்னா அந்த ரிக்வேதத்தை சொல்லக்கூடிய ரிஷிகள், அடுத்தது அந்தணர்களை கொண்டும், பிறகு கன்னி பெண்களை கொண்டும், மந்திரிமார்களை கொண்டும் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுறாங்க. ராமர், சீதை எல்லாருமே ரொம்பவே நனைஞ்சு
யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க? முதல்ல இந்த ரிஷிகள் அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் ரித்விக்குகள், அப்புறம் பிராமணர்கள், அப்புறம் கன்னி பெண்கள், அப்புறம் மந்திரிமார்களை கொண்டும் வியாபாரிகள், போர் வீரர்கள் ஆகியோரை கொண்டும் அவங்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் தேவதைகளும் லோகபாலகர்களும் எல்லா தேவர்களும் கூட்டமாக வானவெளியில் பார்த்து கொண்டிருக்கையில் தெய்வீகமான எல்லா மூலிகைகளின் ரசமும் கலந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வித்தனர். ரித்விக்பிர் பிராமணை பூர்வம் கன்யாபிர் மந்திரிபிஸ்ததா யோதைश्चैवाभ्यसिञ्चन्ते सम्प्रहृष्टासनैगमैः सर्वौषधिरसैर्दिव्यैर् दैवतैर्नभसि स्थितैः चतुर्भिर्लोकपालैश्च सर्वैर् देवैश्च सङ्गतैः छत्रं तु तस्य जग्राह शत्रुघ्नः पाण्डुरं शुभं श्वेतं च बालव्यजनं सुग्रीवो वानरेश्वरः अपरं चन्द्रसङ्काशं राक्षसेन्द्रो विभीषणः. சத்ருக்னன் அழகிய வெள்ளை குடையை அவருக்கு பிடித்தார். வானரவேந்தராகிய சுக்ரீவர் வெண் சாமரம் வீசினார். அரக்கர் தலைவராகிய விபீஷணர் நிலவு போன்ற மற்றொரு சாமரத்தை வீசினார். மாலாம் ஜ்வலம் தீம் வபுஷா காஞ்சனீம் சதபுஷ்கராம் ராகவாய ததௌ வாயுர் வாசவேன பிரச்சோதிதா. இந்திரனால் ஏவப்பட்ட காற்று பொன்மயமான 100 தாமரைகளாலான ஒளி மிகுந்த மாலையை வாயு பகவானாக வந்து ராமருக்கு அளித்தார். அப்படியே காற்றுல ஒரு மாலை வந்து ராமர் கழுத்தில் வேணும். அது எப்படி சொல்கிறார்? இந்திரனால் அனுப்பப்பட்ட வாயு பகவான் அந்த மாலையை கொண்டு வந்து போடுறார். அப்படி சர்வரத்ன சமாயுக்தம் மணிரத்ன விபூஷிதம் முக்தாஹாரம் நரேந்திராய ददौ शक्रप्रचोदितः. सर्वरत्नसमायुक्तं मणिरत्नविभूषितं मुक्ताहारं नरेन्द्राय ददौ शक्रप्रचोदितः. எல்லா ரத்னங்களும் இழைத்து நடுநாயகமாக சிறந்த ரத்னத்துடன் கூடிய ஒரு முத்து மாலையையும் புருஷோத்தமரான ராமருக்கு இந்திரனால் தரப்பட்டு அவர் அளித்தார். பூமி சஸ்யவதி சைவ फलवन्तश्च पादपाः गन्धवन्ति च पुष्पाणि बभूवु राघवोत्सवे. போற்றுதற்குரியவரும் அறிவில் சிறந்தவருமாகிய ராமருடைய பட்டாபிஷேக காலமாகிய அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர ஸ்திரீகள் ஆடினர். सहस्रशतपश्वानां धेनूनां च गवां तथा तदौ शतं वृषान् पूर्वं द्विजेभ्यो मनुजर्षभः. 30 कोटिर्हिरण्यस्य ब्राह्मणेभ्यो ददौ पुनः नानाभरणवस्त्राणि महार्हाणि च राघवः. ராகவருடைய அந்த உற்சவ காலத்தில் பூமி பயிரால் செழித்தும் மரங்கள் பழங்கள் நிறைந்தும் பூக்கள் நறுமணத்தால் சிறந்தும் விளங்கின. புருஷோத்தமர் 1,00,000 குதிரைகளையும் கன்றுடன் கூடிய பசுக்களையும் 100 ரிஷபங்களையும் முதலில் த்விஜர்களுக்கு தானம் செய்தார். அந்தணர்களுக்கு மேலும் கோடி பொன்னும் சிறந்த பல ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தானம் செய்தார். अर्करश्मि प्रतीकाशां काञ्चनीं मणिविग्रहां सुग्रीवाय स्रजं दिव्यां प्रायच्छन्मनुजर्षभ. சுக்ரீவருக்கு சூரிய பிரகாசம் பொருந்திய ரத்னங்கள் இழைக்கப் பெற்ற தங்க ஹாரத்தை அளித்தார். வைடூர்யமணி சித்ரேச்ச வஜ்ரரத்ன விபூஷிதே வாலிபுத்ராய திருதிமான் அங்கதாய அங்கதே ததௌ. மனமகிழ்ந்த அவர் வைடூரியமும் ரத்னமும் பதிக்கப்பட்டு பெற்று வைரப் பதக்கத்துடன் கூடிய 2 தோள் வளைகளை வாலிபுத்திரனாகிய அங்கதனுக்கு அளித்தார். மணிப்பிரவரஜுஷ்டம் ச முக்தாஹாரம் அனுத்தமம் சீதாயை பிரததௌ ராமஹா சந்திரரஷ்மி சமப்பிரபம். ராமர் சிறந்த ரத்னங்கள் இழைத்து நில ஒளி போல பிரகாசிக்கும் ஒப்புயர்வற்ற முத்து மாலையொன்றை சீதையிடம் கொடுத்தார். சீதை கிட்ட கொடுக்கிறார் அந்த முத்து மாலையை.
அரஜே வாசசி திவ்யே சுபான்யாபரணானி ச அவேக்ஷமானா வைதேகி பிரததௌ வாயுசூனவே. சீதை அன்புடன் கடாட்சித்து ஹனுமானுக்கு வெண்மையான 2 திவ்ய வஸ்திரங்களையும் சிறந்த ஆபரணங்களையும் அளித்தாள். அவமுச்சியமான கண்டாத் ஹாரம் ஜனக நந்தினி அவைக்ஷத ஹரீன் சர்வான் பர்த்தாரம் ச முகுர்முகு. ஜனகநந்தினி தனது கழுத்திலிருந்து ஒரு ஹாரத்தையும் கழற்றி வைத்து கொண்டு வானரர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு பின்பு தன் நாயகரையும் பார்த்தாள். தாமிங்கிதஜ்ஞ சம்பிரேக்ஷ்ய பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேஹி சுபகே ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. தேஜோத்ருதிர் யசோதார்க்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோ நயः பௌருஷம் விக்ரமோ புத்திர் யஸ்மின் ஏதானி சர்வஷः ததௌ சா வாயுபுத்ராய தம் ஹாரமசிதே க்ஷணா. இங்கிதம் அறிந்த அவர் ஜானகியை பார்த்து கூறினார், சௌபாகியவதி சுந்தரி, சக்தியும் விடாமுயற்சியும் புகழும் திறமையும் அடக்கமும் நல்ல நடத்தையும் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் ஆகிய இவையெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் நீ மகிழ்கிறாயோ அவருக்கு இந்த ஹாரத்தை நீ தரலாமே. கரிய கண்படை அந்த சீதை அந்த ஹாரத்தை வாயுகுமாரருக்கு கொடுத்தாள். ஹனுமான் ஸ்தேன ஹாரேண சுஷுபே வானரர்ஷபா சந்திராம்சுஜய கௌரேண ஸ்வேதாப்ரேண யதாச்சலஹா. வானரசிரேஷ்டராகிய ஹனுமான் நிலவு போல் வெண்மையான அந்த ஹாரத்தினால் வெண்மேகம் சூழ்ந்த மலை போல பிரகாசித்தார். இவ்வளோதான் அதில் வால்மீகத்தில் வருது. ஆனால் பிற்கால ராமாயணத்தில் சுகந்தி நீ அதை கேட்டிருக்க இல்லையா, ஒரு பெரிய முத்து மாலையை வந்து சீதை ஹனுமான் கிட்ட கொடுத்ததாகவும் ஹனுமார் அதை கடிச்சு பார்த்த உடனே என்னத்துக்கு இதெல்லாம் கடிச்சு பார்க்குறீன்னு கேட்டோடனே ராமநாமத்தை இதில் தேடுறேன், அதெல்லாம் வந்து பின்னால் ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு இதில் வந்து அப்படியே மகிழ்ந்து அந்த பட்டாபிஷேக நேரத்தில் இது எல்லாத்துக்கும் காரணமானவர் ஹனுமான் தான் அப்படிங்கிறதுனால ஹனுமாருக்கு இந்த ஹாரத்தை கொடுக்குறா, அவர் அதை போட்டுக்கிறார் அப்படிங்கிறதோடு அந்த வர்ணனை முடிஞ்சு போயிடுறது. ததோத்விவிதமைந்தாபியாம் நீலாய ச பரந்தபா சர்வான் காமகுணான் வீக்ஷ்ய பிரததௌ வசுதாதிபா சர்வவானர விருத்தாश्च ஏசான் ஏ வானரேஸ்வராः வாசோபிர்பூஷணைச்சைவ யதார்ஹம் பிரதிபூஜிதாः. பகைவரை அழித்த பூமண்டலாதிபதியாகிய ராமர் பிறகு எல்லோரையும் கடாட்சித்து விரும்பத்தக்க பரிசுகளை த்விவிதன், மைந்தன், நீலன் ஆகியோருக்கும் அளித்தார். வானரப் பெரியோர்கள் அனைவரும் மற்றும் வானரத் தலைவர்கள் எவர்களோ அவர்களும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவரவருக்கு ஏற்றபடி கௌரவிக்கப்பட்டார்கள். இப்படி ஒருத்தரையும் விட்டு வைக்காம பட்டாபிஷேக நேரத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறார். விபீஷணோத சுக்ரீவோ ஹனுமான் ஜாம்பவான் ததா சர்வவானர முக்கியாச்ச ராமேணா கிளிஷ்ட கர்மணா யதார்ஹம் பூஜிதா சர்வைஹி காமை ரத்னைश्च புஷ்கலைஹி பிரகிஷ்ட மனசஸ் சர்வே ஜக்முரேவ யதாகதம். விபீஷணரும் சுக்ரீவரும் ஹனுமானும் ஜாம்பவானும் மற்றுமுள்ள வானர சிரேஷ்டர்கள் அனைவரும் விருப்பத்திற்குரியனவும் ஏராளமானவையுமான எல்லா ரத்னங்களாலும் எதையும் குறைவின்றி முடிக்கும் ராமரால் கௌரவிக்கப்பட்டு மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களாகி உள்ளம் பூரித்தவர்களாகி அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றனர். நத்வா சர்வே மகாத்மானம் ததஸ்தே ப்ளவகர்ஷபாः விஸ்ருஷ்டாः பார்த்திவேந்திரேண கிஷ்கிந்தாமப்யுபாகமன். வானரசிரேஷ்டர்கள் அனைவரும் மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து வணங்கி விடை பெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். சுக்ரீவோ வானரசிரேஷ்டோ திருஷ்ட்வா ராமாபிஷேச்சனம் பூஜிதச்சைவ ராமேண கிஷ்கிந்தாம் பிராவிஷத் புரீம்.
ராம பட்டாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வானரவேந்தர் சுக்ரீவரும் ராமரால் நன்கு மதிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தையின் தலைநகரை அணைந்தார். விபீஷணோபி தர்மாத்மா சகதைர் நைர்தர்ஷபைஹி லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயான் மகாயசாகா. தர்மாத்மாவும் பெரும் புகழ் படைத்தவருமான விபீஷண மன்னரும் இக்ஷ்வாகு குல செல்வமாகிய குலதனத்தை பெற்று அரக்க வீரர்களுடன் இலங்கைக்கு புறப்பட்டார். இதில் இந்த இக்ஷ்வாக்கு குலதனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல ஒரு தங்கமயமான ஒரு விமானத்தையும் தன்னுடைய மூர்த்தியாக இருந்த அந்த பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம், அதையே தான் இக்ஷ்வாக்கு குலதனம் அப்படின்னு ராமர் கொடுத்து அனுப்பினதாகவும், அதை விபீஷணர் வந்து லங்கையில் நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போனதாகவும், நடுவில் காவேரி கரையில் அதை பார்த்து அங்கேயே அந்த விமானத்தை வச்ச உடனே அதுதான் ஸ்ரீரங்கம் ஆச்சு அப்படின்னு ஸ்ரீரங்கத்தோட ஸ்தல புராணம் வருது. ஓகே, அது வால்மீகத்தில் அது ரொம்ப நேரடியாக குறிப்பிடப்படலை. இந்த ஒரே ஒரு வரி இருக்குது, இக்ஷ்வா லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயான் மகாயசாகா. குலதனத்தை கொடுத்தார் அப்படின்னு. அந்த குலதனம்னா என்ன அப்படிங்கிறது அது வந்து அந்த ரங்கநாதருடைய விமானம், ரங்கநாதருடைய விக்கிரகம் தான் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்தல புராணத்தில் வர விபீஷணன் அதை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, சராஜ்யமகிலம் சாசன் நிகதாரிர் மகாயசாகா ராகவ பரமோதாரகா சசாசபரயாமுதா. சத்ருக்களை அழித்து பெரும்புகழ் பெற்ற ராமர் நாடு முழுவதையும் நன்றாக அடக்கி ஆண்டு உதார குணத்துடன் மிகவும் சந்தோஷமுடையவராக ஆட்சி செய்யலானார். உவாச்ச லக்ஷ்மணாம் ராமோ தர்மஜ்ஞம் தர்மவத்சலஹா ஆதிஷ்ட தர்மஜ்ஞமயா சகேமாம் காம் பூர்வராஜாத்யுஷிதாம் பலேன துல்யம் மயா த்வம் பித்ருபிர்திருதாயா தாம் யௌவராஜ்யே துரமுத்வகஸ்வ. தர்மவத்சலரான ராமர் தர்மம் அறிந்த லக்ஷ்மணரை நோக்கி கூறினார், தர்மம் தெரிந்தவனே, முன்னோர்களான சக்கரவர்த்திகளால் வல்லமையுடன் காக்கப்பட்ட இந்த பூமியை என்னுடன் கூடி நீ ஆள வேண்டும். நமது முன்னோர்கள் எந்த பாரத்தை தாங்கினார்களோ அதை எனக்கு சமமாக இளவரசனாக இருந்து நீ தாங்க வேண்டும். சர்வாத்மனா பர்யனுநீயமானோ யதான சௌமித்ரிருபைதி யோகம் நியுஜ்யமானோபி ச யௌவராஜ்யே ததோபியசிஞ்சத் பரதம் மகாத்மா. லக்ஷ்மணனை பல வகையாக பலமுறை இனிய சொற்களால் இப்படி வேண்டிக் கொண்டாலும் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மகாத்மாவாகிய பரதனை இளவரசராக அபிஷேகம் செய்தார். பௌண்டரீகாஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருத் அன்யைச்ச விவிதைர் யஜ்ஞைர் அயஜத் பார்த்திவர்ஷபகா. சக்கரவர்த்திகளில் சிறந்த அவர் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலியவற்றாலும் வேறு பலவித யாகங்களாலும் பல தடவை மனிதர்களையும் தேவர்களையும் மகிழ்ச்சியுறச் செய்தார். ராஜ்யம் தசசஹஸ்ராணி பிராப்ய வர்ஷாணி ராகவஹா சதாஸ்வமேதான் ராஜஹ்வே சதஸ்வான் பூரி தட்சிணான். ராமர் 10,000 வருஷங்கள் ராஜ்யபால் பரிபாலனம் செய்து சிறந்த குதிரைகளையும் ஏராளமான செல்வங்களையும் கொண்ட தட்சிணைகளையும் கொண்ட 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். இந்த இடத்துல தசசஹஸ்ராணி அப்படின்னு வருது. இது இந்த முதலே சொன்னோம் இல்லையா, அந்த சஹஸ்ரம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடியது. அதனால் அத்தனை 1000 வருஷம் அரசாட்சி செய்தார்னு அர்த்தம் இல்லை. 100 அதாவது 110 வருஷம் ராமர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கை கூட்டி பார்த்தா வரும். தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானிச்ச. அந்த காலத்தில் 100 வருஷங்கள் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப திட ஆரோக்கியத்தால். அது கொஞ்சம் நம்புற மாதிரி தானே இருக்குது இல்லையா? இப்போவே நிறைய பேர் 90 வயசு 100 வயசுலாம் இருந்தாங்க. அதனால் 110 வருஷங்கள் ராமர் இருந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறது ஒரு ரேஷனலாக இருக்குது. ஆனால் இதில் என்னது,
10,000 வருஷங்கள் அப்படின்னு வருது. அதில் சஹஸ்ரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அது மங்கள சப்தம். அது லிட்ரலாக 1000ன்னு எடுத்துக்கூடாது அப்படின்னு ஸ்காலர்களும் அறிஞர்களும் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன? ஆஜானுலம்பபாஹுஸ்ஸ மகாஸ்கந்த பிரதாபவான் லக்ஷ்மணானுச்சரோ ராமகா பிருத்திவீம் அன்வபாலயத் ராகவச்சாபி தர்மாத்மா பிராப்ய ராஜ்யமனுத்தமம் ஈஜே பகுவிதைர்யஜ்ஞைஹி சுசஹஜ்ஞாதி பாந்தவைஹி. முழங்கால் வரை நீண்ட கைகளும் பெருந்தோள்களும் படைத்து பிரதாபசாலியாய் விளங்கிய ராமர் லக்ஷ்மணரால் சேவிக்கப்பட்டு பூமியை ஆட்சி செய்தார். தர்மாத்மாவான ராமர் ஒப்புயர்வற்ற ராஜ்யத்தை நண்பர்கள், உறவினர்கள், பந்துக்கள் அனைவருடனும் கூடி அனுபவித்து கொண்டு பலவிதமான யாகங்களை செய்தார். நபர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் வாபி ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமர் அரசாள்கையில் விதவைகளின் புலம்பல் இல்லை, கொடிய பிராணிகளின் பயமில்லை, நோயின் பயமும் இல்லை. நிர்தஸ்யுர் அபவன் லோகோ நானர்த்தः கச்சிதஸ்பிருஷத் நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேத காரியாணி குர்வதே. உலகம் திருடர்கள் இல்லாமல் இருந்தது, ஒருவருக்கும் கேடு என்பது ஏற்படவில்லை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அந்திம கிரியைகளை செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இல்லை, அதாவது எல்லாரும் ரொம்ப வயசாகி அதுக்கப்புறம் தான் மரணம் அடைஞ்சான். சிறிய வயசில் யாருமே மரணம் அடையலை. அதனால் பெரியவர்கள் சின்னவர்களுக்கு அந்த லாஸ்ட் ரைட்ஸை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலை அப்படிங்கிறத அதை சமத்காரமாக சொல்கிறார். எல்லாருமே அவாவா வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் மரணம் அடைஞ்சாலே தவிர சின்ன வயசில் யாரும் மரணம் அடையலை. சர்வம் முதிதமேவாசி சர்வோ தர்மபரோபவேத் பவத் ராமமேவ அனுபஷ்யந்தோ நாப்யஹிம்சன் பரஸ்பரம். எங்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, எல்லோரும் தர்மத்தில் பற்றுடையவர்களாக இருந்தனர். ராமரையே பார்த்து ஒவ்வொருவரும் அவரையே பின்பற்றியவர்களாக இருந்ததால் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் இருந்தனர். ஆசன் வருஷ சஹஸ்ராணி ததா புத்திர சஹஸ்ரிணஹா நிராமயா விஷோகாஷ்ச ராமே ராஜ்யம் பிரசாசசி. ராமர் அரசாளும் போது மக்கள் பல புத்திரர்களை பெற்று நோயற்றவர்களாக கவலையற்றவர்களாக பல ஆண்டுகள் வாழ்ந்தனர். இங்கேயும் வருஷ சஹஸ்ராணி புத்திர சஹஸ்ரிணஹா, எல்லா சஹஸ்ரத்துக்குமே ரொம்ப அதிக நாள் அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமர் அரசாளும் பொழுது ராமன் 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 என்ற பேச்சே மக்களிடையே எப்போதும் நிகழ்ந்தது. உலகமே ராமமயமாக ஆயிற்று. ராமபூதம் ஜெகதபூத் அப்படிங்கிறது. நித்ய புஷ்பா நித்ய பலாஸ் தரவஸ் கந்த விஸ்ருதாக காலே வர்ஷீச்ச பர்ஜன்யகா சுகஸ்பர்ஷ்ச மாருதா. மரங்கள் என்றும் பூக்களை உடையவைகளாகவும் எப்போதும் பழங்களை உடையவைகளாகவும் பரவிய கிளைகளை உடையவைகளாகவும் இருந்தன. மேகம் உரிய காலத்தில் மழை பொழிந்தது, காற்று சுகமாக வீசிற்று. பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யாக சூத்ரா லோபவிவர்ஜிதாக ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டா ஸ்வைரைவ கர்மபிஹி. இதில் ஸ்வகர்மசு இருக்கு, அதுலேயும் ஸ்வகர்மசு தான் இருக்கு இல்லையா? 102வது ஸ்லோகம். பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யாக என்ன வருது? சூத்ரா லோபவிவர்ஜிதாக ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டா ஸ்வைரைவ கர்மபிஹி. வெரி குட். பிராமணர்களும் க்ஷத்ரியர்களும் வைஷ்யர்களும் சூத்ரர்களும் 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள். ஓகே,
அன்றைக்கே போன இதிலேயே சொன்னேன் நான், அந்த 4 வர்ணத்தை சேர்ந்தவர்களும் பேராசை இல்லாதவர்களாய், அவரவர் செயல்களில் மிகவும் திருப்தி அடைந்தவர்களாய், அவரவர் தொழில்களில் நன்கு ஈடுபட்டவர்களாக இருந்தனர். இதில் வந்து ஸ்வகர்மசு அப்படிங்கிறார். இதே கான்செப்ட் கீதையில் ஸ்வதர்மம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய ஸ்வதர்மத்தை செய்யணும். யார் வந்து சண்டை போடணுமோ, ஆர்மியில் இருக்கிறவங்க தான் கன் எல்லாம் வச்சுட்டு சண்டை போடணும் இல்லையா? ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்கலாம் நானும் ஒரு கன் வாங்கிட்டு எல்லாரையும் சுட்டு தள்ளுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் யார் யார் எந்தெந்த வேலையை அவரவர்களுடைய இயல்பிற்கு ஏற்றபடி செய்யணுமோ அப்படி செய்து கொண்டு பேராசை இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆசன் ராஜா தர்மரதா ஆசன் பிரஜா தர்மரதா ராமே சாசதி நான்ருதாக சர்வே லக்ஷண சம்பன்னாக சர்வே தர்மபராயணாக. ராமர் ஆட்சி செய்கையில் நாட்டு மக்கள் தர்மத்தில் பற்றுள்ளவர்களாக இருந்தனர், பொய் பேசாதவர்களாக இருந்தனர், எல்லோரும் அவரவர்க்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் எல்லோரும் தர்மத்தில் ஊக்கமுள்ளவர்களாகவும் இருந்தனர். தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானி ச பிராத்ருபிஸ் சகித ஸ்ரீமான் ராமோ ராஜ்யமகாரயத். ராமர் தனது சகோதரர்களுடன் கூடி 11,000 வருஷங்கள் அரசாண்டார் அப்படிங்கிறது லிட்ரலான பொருள். இவர் கொடுத்திருக்கிற விளக்கம் சித்தர்களுடைய பாஷையில் 100 என்றால் 3, 1000 என்றால் 4. இது ஸ்தான சங்கேதம். 10,000 10,000ம் 10 100 வருஷமும் இந்த கணக்குப்படி 10 × 4 40 ப்ளஸ் 10 × 3 70 வருஷம். ராமர் விவாகம் 13 வயதில், வனவாச ஆரம்பம் 25 வயதில், பட்டாபிஷேகம் 39 வயதில், அதற்கு பின் அரசாட்சி 70 வருஷம் அப்படிங்கிற கணக்கில் 110 வருஷம் ராமருடைய அவதார காலம். தன்யம் யசஸ்யம் பிராத்ருபிஸ் சகித ஸ்ரீமான் ராமோ ராஜ்யமகாரயத். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்ஞாம் ச விஜயாவகம் ஆதிகாவ்யமிதம் த்வார்ஷம் புரா வால்மீகினா கிருதம் யஃ படேத் ஸ்ருணுயான் லோகே நரஃ பாபாத் விமுச்யதே. மிகவும் பழைய காலத்தில் வால்மீகி மகரிஷி இயற்றியதும் பொருளையும் புகழையும் ஆயுளையும் அளிக்க வல்லதும் அரசர்களுக்கு வெற்றியை தருவதுமான இந்த ஆதிகாவியத்தை உலகில் யார் யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ தனானி ச லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம். இந்த உலகில் ராம பட்டாபிஷேகத்தை கேட்கும் மனிதர்கள் புத்திரனை விரும்பினால் புத்திரர்களையும் பொருளை விரும்பினால் பொருளையும் அடைவார்கள். மஹீம் விஜயதே ராஜா ரிபுஞ்சாப்யதிதிஷ்டதி ராகவேண யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேன ச பரதேனேவ கைகேயி ஜீவபுத்ராஸ்ததா ஸ்திரியஹா. அரசர்கள் பூமியை வெல்வார்கள், சத்ருக்களை அடக்குவார்கள். பெண்கள் ராமரால் அன்னை கௌசல்யை போலும், லக்ஷ்மணரால் சுமித்ரை போலும், பரதனால் கைகேயி போலும் நீண்ட ஆயுள் படைத்த புத்திரர்களை உடையவர்களாக ஆவார்கள். ஸ்ருத்வா ராமாயணமிதம் தீர்க்கமாயுஷ்ச விந்ததி ராமஸ்ய விஜயஞ்சைவ சர்வமக்லிஷ்ட கர்மணஹா. மாசற்ற செயல்படைத்த ராமருடைய வெற்றியை பற்றிய இந்த ராமாயணத்தை முழுவதையும் கேட்டு ஒருவன் நீண்ட ஆயுளை அடைவான். சுனோதிய இதம் காவ்யம் ஆர்ஷம் வால்மீகினா கிருதம் ஸ்ரத்ததானோ ஜிதக்ரோதோ துர்காண்யதிதரத்யசௌ. வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த புராதனமான காவியத்தை ஸ்ரத்தையுடன் கேட்பவர்கள் கோபத்தை வென்றவர்களாகவும் கஷ்டங்களை தாண்டிச் செல்பவர்களாகவும் ஆவார்கள். சமாகமம் பிரவாசாந்தே லபதே சாபி பாந்தவைஹி பிரார்த்திதாச்ச வரான் சர்வான்
பிராப்னுயாதிக ராகவாத். தூரதேச யாத்திரையின் முடிவில் உறவினர்களுடன் சேர்ந்து மகிழ்வார்கள். ராமரிடமிருந்து வேண்டும் வரங்களையெல்லாம் இங்கு அடைவார்கள். ஷவணேன சுரா சர்வே பிரியந்தே சம்பிரஷ்ணுவதாம் விநாயகாஷ்ச சாம்யந்தி கிரஹே திஷ்டந்தி யஸ்ய வை. ஸ்ரத்தையுடன் ராமாயணத்தை கேட்பவர்களிடம் எல்லா தெய்வங்களும் அன்புடையவர்களாகிறார்கள். யார் வீட்டில் அடக்குவாரற்ற பூதங்களின் இடையூறுகள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஒழிகின்றன. விஜயேத மஹீம் ராஜா பிரவாசி ஸ்வஸ்திமான் ரஜேத். ஸ்திரியோ ரஜஸ்வலா ஸ்ருத்வா புத்ரான் சூயுரனுத்தமான். ராமாயணத்தை கேட்கும் அரசன் பூமியை வெல்வான். பிரயாணம் செய்பவன் க்ஷேமமாகச் செல்வான். ரஜஸ்வலையான ஸ்திரீகள் ஒப்புயர்வற்ற புத்திரர்களை பெறுவார்கள். இங்கே ரஜஸ்வலையான ஸ்திரீகள் அப்படிங்கிறதுக்கு இவர் பருவமடைந்த வயதுள்ள ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ரஜஸ்வலா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தன்னை பீரியட்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்றது தான் அர்த்தம். மென்ஸ்ட்ருவேட்டிங் உமன் அப்படி தான் அவர் அர்த்தம் கொடுத்துருக்கார் இல்லையா. 112வது ஸ்லோகம், 112வது ஸ்லோகத்தில் விஜயேத மஹீம் ராஜா என்ன அர்த்தம்? Honoring and reading this ancient history of Ram, one gets rid of all evils and gets a long life. விஜயேத மஹீம் எங்க இருக்கு? விஜயேத இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? 111க்கு birth to on hearing this epic at the time of menstruation. இவரும் இந்த அர்த்தம் தான் கொடுத்துருக்கார். ஓகே, அதனால் இப்படி மாத விலக்கு பீரியட்ஸில் இருக்கிற நாட்களில் கூட ராமாயணத்தை கேட்கலாம்னா ராமாயணத்தை வாசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பூஜை பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதுகள்லாம் சொல்கிறா இல்லையா சாஸ்திரப்படி. ஆனால் சாஸ்திரப்படியே ராமாயணத்தை கேட்கலாம், ராமாயணத்தை படிக்கலாம் அப்படின்னு வால்மீகியே சொல்லியிருக்காரு இதில். சரியா? ஸ்திரியோ ரஜஸ்வலா ஸ்ருத்வா புத்ரான் சூயுரனுத்தமான் பூஜயன்ஸ்ச படேன்ஸ்சேமம் இதிஹாசம் புராதனம் சர்வ பாபாத் பிரமுச்சேத தீர்க்கமாயுமவாப்னுயாத். புராதனமான இந்த இதிகாசத்தை பூஜை செய்து படிப்பவர்கள் எல்லா கஷ்டங்களினின்றும் விடுபடுகிறார்கள், நீண்ட ஆயுளையும் அடைகிறார்கள். பிரணம்ய சிரசா நித்யம் ஸ்ரோதவ்யம் க்ஷத்ரியைர் த்விஜாத் ஐஸ்வர்யம் புத்திரலாபாஷ்ச பவிஷ்யதி ந சம்சயகா. இதனை க்ஷத்ரியர்கள் தலை வணங்கி அந்தணர்களிடமிருந்து கேட்க வேண்டும். அப்போது செல்வம் உண்டாகும், புத்திரப்பேறு உண்டாகும், இதில் ஐயமில்லை. ராமாயணமிதம் கிருத்ஸ்னம் சுண்வதः படதः சதா பிரியதே சததம் ராமஹா சகி விஷ்ணு சனாதனஹ ஆதிதேவோ மகாபாகுர் ஹரிர் நாராயண பிரபு. விஷ்ணுவும் ஹரியும் நாராயணரும் சனாதனமான பிரபுவும் ஆதிதேவரும் மகாபாகுவான ராமரே ஆவார். அவர் இந்த ராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் கேட்கிறவனுக்கும் தொடர்ந்து படிப்பவனுக்கும் மிகுந்த அருள் புரிகிறார். குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியா சுகமுத்தமம் ச ஸ்ருத்வா சுபம் காவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிசார்த்த சித்திம். பெரும் பொருளடங்கிய இந்த புண்ணியமான காவியத்தை கேட்டு ஒருவன் இந்த உலகில் குடும்ப விருத்தியையும் தனதான்ய விருத்தியையும் சிறந்த மனைவியையும் உத்தம சுகத்தையும் எல்லா எண்ணங்களின் சித்தியையும் அடைவான். அதாவது ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் அப்படின்னா சும்மா ஏதோ மெக்கானிக்கலாக கேட்டு படிச்சுன்னு அர்த்தம் இல்லை. ராமாயணத்தை கேட்கறது, ராமாயணத்தை வாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ராமாயணத்தில் இருக்கிற அந்த தர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை தெரியறது. ராமாயணத்தில் என்னெல்லாம் ஹியூமன் வேல்யூஸ் சொல்லியிருக்கோ, அன்பு, கருணை, வீரம், பொறுமை, எல்லாருடையும் இனிய மொழி பேசுதல், வீரம் இல்லையா, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவனும் மனைவியும் அவளோட அன்பாக இருக்கா, எப்படி சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கா,
எப்படி வந்து பெற்றோர்கள்கிட்ட அவளுடைய குழந்தைகள் அன்பாக இருக்கா, எப்படி ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் எல்லா மக்களையும் ரொம்ப அன்போடு இருக்கார், எப்படி மக்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு தர்ம ராமாயணம் சொல்லக்கூடிய தர்மங்கள், அதில் சொல்லக்கூடிய மனித பண்புகள், ஹியூமன் வேல்யூஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதை படித்து அதிலேருந்து அசிமுலேட் பண்ணணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். சும்மா எல்லாம் நீங்கள் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. சும்மா ராமாயணத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு பேர் பண்ணிவிட்டு அநியாயத்தை செஞ்சுட்டு இருந்தால் அதில் உள்ள அந்த பலன்கள்லாம் கிடைக்காது. ஓகே, படிப்பவன் கேட்பவன் அப்படின்னா அதுபடி நடக்கிறவன் அப்படிங்கிறது அதில் இம்ப்ளைடு. ஆயுஷ்யமாரோக்கியகரம் யசஸ்வம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுகம் ச ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பிர் ஆக்யானம் ஓஜஸ்கர மிருத்திகாமயீஹி. குறைவற்ற செல்வத்தை விரும்பும் நல்லவர்களால் இந்த ஆக்கியானம், இந்த ஆக்கியானம்னா சரித்திரம் அப்படின்னு அர்த்தம், நியமத்துடன் கேட்கத்தக்கது. இது ஆரோக்கியத்தையும் புகழையும் சகோதரர்களிடம் ஒற்றுமையையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் வீரத்தையும் அளிக்க வல்லது. ஏவமே தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹா பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம். இவ்வாறு முன்னால் நடந்த சரித்திரமாகிய இதனை நம்பிக்கையுடன் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள். உங்களுக்கு மங்களமுண்டாகட்டும், விஷ்ணுவின் பலம் உலகில் வளரட்டும் அப்படின்னு சொல்றார். ஏவம் ஏதத் புராவிருத்தம் ஆக்கியானம், இது முன்னால் நடந்த சரித்திரம் அப்படிங்கிறார். இது வந்து கற்பனையில் எழுதப்பட்டதில்லை, உண்மையில் நடந்த. அதில் சில கற்பனையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதனுடைய மையமான விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். இதிஹாசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இதி ஹ ஆச, இது இப்படி நடந்தது அப்படின்றது அர்த்தம். அதை என்ன சொல்கிறார் அவர்? பிரவ்யாஹரத விஸ்ரப்தம், நம்பிக்கையுடன் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள். அதனால தான் அந்த காலத்தில் தாத்தா பேரனுக்கு சொன்னார், அவனுடைய பேரனுக்கு சொன்னார். அதனால் எல்லாருமே நம்முடைய நாட்டில் வந்து பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எப்போவுமே என்ன சொல்லுவாள்? முதல்ல ராமாயண கதையை தான் சொல்லுவாள். ஓகே, அது மூலம்தான் நல்ல பண்புகள் அதெல்லாம் வளரட்டும் அப்படின்ட்டு. சத்ரபதி சிவாஜியுடைய அம்மா அதை வந்து சிவாஜிக்கு சொன்னார், அதனால தான் அவர் பெரிய வீரர் ஆனார். காந்தியுடைய அம்மா அதை காந்திக்கு சொன்னான், அதனால தான் அவர் உண்மை பேசுகிறவர் ஆனார். விவேகானந்தர் ராமாயண மகாபாரத கதைகளை அம்மா சொன்னான் அப்படின்லாம் வருது இல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறார், நம்பிக்கையுடன் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? பத்ரமஸ்துவஹா, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறார். தேவாச்ச சர்வே துஷ்யந்தி கிரகணாத் ஸ்ரவணாத் ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா. தேவர்கள் எல்லோரும் இதனை அறிவதாலும் கேட்பதாலும் திருப்தி அடைகிறார்கள். ராமாயணத்தை கேட்பதால் பித்ருக்களும் அவ்வாறே திருப்தி அடைகிறார்கள். பித்ருக்கள் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள், ஆன்சஸ்டர்ஸ். அவெல்லாம் இறந்து போய் ஏதோ பித்ருலோகத்தில் இருப்பா, இந்த மாதிரி அவளுடைய மெமரி அது வந்து அவர்கள் திருப்தி அடைவார்கள். பக்தியா ராமஸ்ய ஏ சேமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் லேகயந்தி ச நராஹா தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டபஹா திரிவிஷ்டபே. ரிஷியினால் இயற்றப்பட்ட இந்த ராமச்சரித்திரம் என்னும் சம்ஹிதையை இந்த உலகில் எந்த மனிதர்கள் பக்தியுடன் எழுதுகிறார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்தில் வசிப்பார்கள். அதாவது லேகயந்தீக அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இதில். அதனால் ராமாயணங்கிறது வந்து ஓரல் ட்ரெடிஷனாக வந்தது கிடையாது. ஏன்னா 24,000 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதை எப்படி மனப்பாடம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்க முடியும்? அதனால் ஆதி காலத்திலிருந்தே இதை வந்து ஏடுகளில் எழுதி வச்சு இது வந்து ஒரு ரிட்டன் டெக்ஸ்ட். அதனால் இஷ்டத்துக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் இவர்கிட்ட சொன்னார், அவர் அப்படி மாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் ஒரு சில பாடபேதங்கள் இருக்குதுன்னா, இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டு இவ்வளோ 1000 வருஷமாக இந்தியாவில் வந்துட்டு இருந்திருக்கு இல்லையா? அதை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எழுதும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார் எங்கேயாவது, அதை இன்னொருத்தர் படிக்கும்போது ஓ இது இப்படி இல்லை அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணி சில வார்த்தைகளெல்லாம் மாற்றிருப்பார். அதனால அதில் அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருதே தவிர மற்றபடி வால்மீகி ராமாயணத்தில் பெரிய பேதங்களே கிடையாது.
ஓகே. ஒரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல இடங்களில் ராமாயணத்தினுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் 1-2 இடத்துல இருக்குது, அவ்வளோதான். சில பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது பெங்காலில் கிடைச்ச மேனுஸ்கிரிப்ட்ஸில் கொஞ்சம் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ஒரேடியாக வித்தியாசம் கிடையாது. ஒரு ஸ்லோகத்துக்கு நடுவில் ஒரு 2 லைன் மாதிரி இருக்கும். சில ஸ்லோகங்கள் இதில் இருக்கும், அதில் இருக்காது, அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 10% அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு கோர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத இந்த கடைசி ஸ்லோகத்திலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. எழுதுங்கள், யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்றதுனால நிறைய பேர் எழுதி எழுதி அதனுடைய காப்பீஸை வச்சுட்டு இருந்திருப்பான். அதனால தான் இந்த அளவுக்கு ராமாயணம் வந்து பரவி இருக்குது இல்லையா. இந்தியா முழுக்க பரவி இருக்குது. இந்தியாவை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பரவி இருக்குது, ஜப்பான் அந்த மாதிரி நாடுகள்லாம் கூட பரவி இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஸ்ரீராம பட்டாபிஷேகோ நாம 31 சர்கः. இங்கனம் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.